ஏர் நாய்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னு வந்து பார்க்கும்போது என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். என்னோட பேர் யோகனேஷ். நான் வந்து ஆல்ரெடி ஃபேர்லெஸ் ஃபார்வர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணேன். அந்த சேனல் சரியாக ரன் ஆகலை. இப்போ வந்து ரேஸ் ட்ராக் ரைடர் அப்படின்னு என்னோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஹெல்மெட் ரைடிங் கேஸ், மோட்டோ விளாக்ஸ் இதை பற்றி எல்லாமே கொஞ்சம் போடுவேன். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து தட்டி விட்ருங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அங்கே காட்டுங்க. இந்த இடத்த வந்து எல்லாருமே வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் மட்டும்தான் என்னோடய ஆக்டார் ஹெல்மெட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏபிஎஸ் ஷெல்லு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ்ன்றதை வந்து நாங்கள் ஃபுல்லாக போடுறேன், நீங்கள் ஓகே பார்த்துங்க. அது ஃபுல் ஃபார்ம் வாயிலே வராது. நெக்ஸ்ட்டு வந்து ISI.ECன்ட்டு 3 சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த 3மே இதில் கொடுத்துருக்கிறதுனால சேஃப்டி வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் டியூவல் வைசர் கொடுத்துருக்காங்க. டியூவல் வைசர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டே டைம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டியூவல் வைசர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைம் இது அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக கைட்டி மாட்டுற ஒரு லாக்கிங் சிஸ்டமாக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இது கைட்டிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு திரும்பி இப்படி உள்ளே வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்பி லாக் ஆகிடும். ஓகேவா? இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப ஈஸியான லாக் சிஸ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ரிமூவல் வாஷபிள் பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா பட்டன் இது கைட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வெட் ஆகி உள்ள ஸ்மெல் அடிக்குது, இல்லை உங்களுக்கு அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை கைட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இன்டர்காம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே உள்ளே வந்துடும். இந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் இன்டர்காமு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் டீரிங் லாக் கொடுத்துருக்காங்க. டபுள் டீரிங் லாக் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் லாக் இந்த செக்மெண்ட்டில். மெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு குயிக் ரிலீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டபுள் டீரிங் லாக்குன்னு 2 லாக் சிஸ்டம் வந்துருக்கு. இதில் வந்து குயிக் ரிலீஸை விட டபுள் டீரிங் லாக் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறையா இம்பேக்டில் வந்து அது அதிகமாக வந்து நிறைய பேர் சேவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டாப்பில் 2 ஏர் வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஏர் நல்லா உள்ளே போகும். இங்கே சின்னாண்டியும் உங்களுக்கு ஏர் வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இன்னுமே உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் போகுன்றதை வந்து நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், காற்று வந்து இப்படி பட்டு இப்படி போகும். ஓகேவா? அதனால் இந்த ஏரோடைனமிக் டிசைன் வைஸுமே வந்து இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெயிட்டுன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து 1600 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் தான் கொஞ்சம் ஹெவி. பட் என்னோடய ஏஜுக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஒரு வெயிட் இல்லைன்றது போல் எனக்கு தோணுது. 30+ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயிட் வந்து பெருசாக தெரியல. நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், நீங்கள் ஷாப்புக்கு போய் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வெயிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை லைட் வெயிட் ஹெல்மெட் எது வேணும்னு கேளுங்க, என்னோடய பேஜை தரேன். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டு, ரைடிங் கேஸ் இது எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாய்லருமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி இது பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதை வந்து நான் அதிகமாக பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. நீங்களுமே இதை வந்து ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல சின்ன ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்பாய்லர் பிடிக்காது, அதனால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். எனக்கு ஸ்பாய்லர் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏர் நாய்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ? 110, 120 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கூட எனக்கு வந்து ஏர் நாய்ஸ் பெருசாக தெரியல. ஒரு சில பேர் வந்து 70-80K தெரியுது அப்படின்ற போல் சொல்கிறாங்க. என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான சைஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் நாய்ஸ் தெரியாது. ஓகேவா? டிசைன் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஸாரில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த எக்ஸுக்காகவே நிறைய பேர் ஹெல்மெட் வாங்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ஹெல்மெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் நெவர் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ஸார் ஹெல்மெட்டுன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸார் பிராண்டிங் பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹெல்மெட் வந்து எப்படி வந்து எனக்கு கிடச்சிதுன்றது வந்து ஒரு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெல்மெட் நான் வாங்கவே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஹெல்மெட்டில் இருந்து பிரித்து வந்தது தான் இந்த ஹெல்மெட்டு. ஷெல்லு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராக்காரது அவரோட. அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற இபிஎஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு ஹெல்மெட்லேருந்து இந்த கைட்டி நான் கம்ப்ளீட் இபிஎஸ் போட்டிருக்கேன். பேடிங்ஸ் வந்து என்னோடய கடையிலே இருந்தது, அதை எடுத்து நான் மாட்டிட்டேன். இந்த வயசில் வந்து ஒரு கஸ்டமர் விட்டுட்டு போயிட்டார். இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும், இந்த ஸ்க்ராட்சுக்காக வந்து அவருக்கு பிடிக்கல, விட்டு போயிட்டார். அப்புறம் இந்த ஸ்பாய்லர் வந்து இன்னொரு ஹெல்மெட்லேருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹெல்மெட்லேருந்து வந்த ஹெல்மெட்டு தான் இந்த ஹெல்மெட்டு. இதுவே வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது. இது நானே செஞ்சது ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.
தேங்க்யூ.